உங்க கெட்டப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நீங்க வந்து பழைய படங்கள், இப்போ உள்ள படங்கள்லாம் அவ்வளவு அழகா நடிச்சுட்டு, இதுல ஒரு மாதிரி ட்ரைப் இது மாதிரி நடிச்சிருக்கீங்களே, அந்த காஸ்டியூம் அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது? அதுவும் நியூசிலாந்துல நடிச்சது அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ ஆக்சுவலி இந்த இந்த டைம் நான் ஆக்ட் பண்ணச்சே நான் வந்து ஐ ஃபீல் ட்ரூலி லைக் அன் ஆக்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து அஃப்கோர்ஸ் நல்ல சீன்ஸ் இருந்தது, நல்ல நல்ல ரோல்ஸ் கிடைச்சது, நிறைய சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ், ரோல்ஸ், அந்த ரோலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அந்த ரோலோட கிரியேஷன் வந்து அவுட்ஃபிட்லேருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு. அந்த கிரியேட்டிவிட்டி அந்த ஹீரோயின்ங்கிற டேக்லேருந்து வெளியில் வந்த அப்புறம் நிறைய கிரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது. அண்ட் அது ஐ எம் ஆக்சுவலி என்ஜாயிங். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துலேயே இந்த காஸ்டியூம் அதை போட்டுக்கிறதுக்கே அதை போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா நான் லீனா இருக்கேன், ஆனா இதுல வந்து நான் வந்து ஒரு வாரியர் குவீனோட ரோல். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம் அந்த மாதிரி ஒரு குவீனா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அது வந்து எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ளேருந்து என்ன ஆட்டிடியூட், எந்த இமோஷன், எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால கொண்டு வர முடியாது, ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங். அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்டியூம். ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுட்டு அந்த மாதிரி லொக்கேஷன்ல அந்த மவுண்டன் மேல நடக்கிறது ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக். யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா கிளாமரஸா டெண்டரா, யூ டோன்ட் ஃபீல் லைக் தட். பாடி எந்த சைஸ் எந்த எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச், ஒரு நஷா இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதுல ஃபீல் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அது வந்து நிறைய பேர் என்னை வந்து கரெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. செட்டில் என்னோட கோ ஆக்டர்ஸ் நீங்க கையை அப்படி வைக்காதீங்க, பட் என்னோட ஃபீல் அப்படி இருந்ததுன்னா உங்க பேச்சை கேட்க மாட்டேன். Because I don't want to fit into the box that you are putting me into. This queen will walk like that. அப்படின்ற ஒரு தைரியத்துல நான் பண்ணேன். So I really enjoyed. இதுல 500 ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆக்டர்ஸோட ஜாஸ்தி இதுல வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு, ஆடியோ இருக்கு. அதுல நம்ம லாஸ்ட் ஆகாம அதை பர்ஃபார்ம் பண்ணி 5 மினிட்ஸா இருந்தாலும் சரி, 10 மினிட்ஸா இருந்தாலும் சரி, 15 மினிட்ஸ் இருந்தாலும் சரி, அதை பார்த்து இந்த படத்துல இவ்வளவு பேருக்கு நடுவுல மதுவும் இருந்தா அண்ட் ஷி டிட் வெல் அப்படின்னு எனக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுன்னா ஐ திங்க் ஐ வுட் பி வெரி ப்ரவுட் அண்ட் வெரி கிரேட்ஃபுல். மது மேடம், she was also the hottest tribal woman on the set. மது மேம், ஸோ இங்கே ஆடியோ லைன்ஸ் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஹீரோ முக்கியமாக வரமாட்டாங்க, நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. பட் பேனரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வச்சிருக்க ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய யாருமே வரல ஹீரோவை தவிர. உங்கள் ஃபோட்டோவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன் சார் இப்படிலாம் சொல்லி வெறுப்பு ஏற்றுறீங்க? அதை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணும், ஏன் என் ஃபோட்டோ இல்லை? பட் தட்ஸ் ஃபைன். இந்த படத்தில் நான் இருக்கேன், நான் ரொம்ப ப்ரவுட் பார்ட்டிசிபெண்ட், கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதனால ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் டு ப்ரமோட். எங்கேயானு என்னால் வந்து ப்ரமோட் பண்ண முடியலன்னா அது என்னோட நஷ்டம், எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அது நான் எங்கேயானா பிஸியாக இருந்து வர முடியாமல் போச்சுன்னா அது வேற விஷயம். பட் எங்கெல்லாம் என்னால் வந்து உங்களோட பேசி ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸோட பேசி நான் ப்ரௌடாக பண்ணியிருக்கிற சினிமாவை உங்கள் முன்னாடி ப்ரௌடாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். அது ஃபோட்டோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். இருந்தால் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ செரி ஆன் த கேக். அப்படி இல்லாட்டாலும் I am there in the film and that is most important. So that's why I'm here. Manjuji. Vishnuji here. Can we finish Madhuji? Then I'll answer all your questions. Fair enough. Because she has to leave. I'm sorry. So Kelungu sir. Welcome to Chennai. Thank you. Madhuji, you're always Roger to our Tamil audience. Thank you. Not only the Tamil, whole India. And history has it that Kannappa had many layers. And how was it fitting into a project like this from the days of Pulavar Kante and Roja? You have done many hats nonchalantly. How was it playing this character? இந்த ரோல் நான் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை. ஒரு வாரியர் மாதிரி ஒரு ட்ரைபல் அவுட்ஃபிட்டை போட்டு ரியலா ஃபைட் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணினதே இல்லை. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் மீ அண்ட் எவ்ரி ஃபர்ஸ்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். இந்த ரோல்ல என்ன இந்த மேக்கர்ஸ் கன்சீவ் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் என்னை இதில் இமேஜின் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசர் என்னை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஆல் த கிரியேட்டிவ் யாரெல்லாம் இதை டிசைட் பண்ணாங்களோ இந்த ரோலில் அவங்க என்னை இமேஜின் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா என்னோட இமேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் சாரி கிளாட் குட் கேர்ள்,
கேர்ள் நெக்ஸ்ட் டோர், அதுதான் இமேஜ். அந்த மாதிரி ஏதாவது ரோல் இருந்தா உடனே என்கிட்ட வருவாங்க. இப்போலாம் எனக்கு ஒரு டேக்லைன் கூட இருக்கு. அந்த காலத்துல அமிதாப் பச்சன் சருக்கு ஒரு டேக்லைன் இருந்தது, ஆங்கிரி யங் மேன் அப்படின்னு. எனக்கு வந்து யங் மதர் அப்படின்னு ஒரு டேக்லைன் இருக்கு. அந்த டேக்லைன்ல இருந்து என்னை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாரியர் குவீன் who will wield a sword அப்படி ஒரு ரோலை இவங்க கிரியேட்டிவ்ஸ் என்ன விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரோல்ல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதனால தான் நான் வந்து திருப்பி மறுபடியும் என்ன சொல்றேன்னா, நான் சூஸ் பண்ணி நான் எனக்காக ஏதாவது பண்ணினேன்னா அது நான் சூஸ் பண்ண மாதிரி. இது வந்து அவங்க இந்த ரோல், இந்த பனகான ஒரு கேரக்டர் அவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் ஐ ஹவ் லிவ்ட் த கேரக்டர் வெல். Vishnuji. No, I wish you have seen her as a Roja, but I wish you would have seen that how happy she was holding a sword or doing action sequences. A child, you can never see a child as much as happy she was doing all this. She enjoyed her character, and when it is raining, it's dancing in rain. It was amazing moments with Madhuji. Thank you. I want to say, actually நீங்க யாரோ கேட்டீங்க நியூசிலாந்துல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது. That was the most beautiful. நான் ஸ்கை டைவிங் கூட பண்ணேன். அண்ட் யூஸ்வலி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனா ப்ரொடக்ஷன் கிட்ட ஏதோ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ரூல் இருக்கும். ஏன்னா இட்ஸ் ரிஸ்கி திங் இல்லையா. ஸோ தே டோன்ட் அலோவ். ஒருத்தருக்குமே சொல்லாம ஒரு ஆஃப் டேல போய் ஸ்கை டைவிங்கும் பண்ணிட்டு வந்தேன். ஸோ யூனோ அண்ட் ஐ டான்ஸ் இன் த ரெயின், ஐ கிளைம் த மவுண்டன்ஸ், ஐ வாக் த்ரூ த செரி பிளாசம்ஸ் இன் நியூசிலாந்து. அந்த நியூசிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஐ ஃபெல்ட் லைக் அ சைல்ட். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபைட்டிங்ல எதுக்கு நான் அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தேன்னா, நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நிறைய ஆத்திரம் அடக்கி வச்சிருப்போம், நிறைய பேர் மேல கோபம் இருக்கும். ஆனா அந்த கோபத்தை நம்ம காமிச்சுக்க முடியாது. ஒரு இமேஜ் வேற இருக்கு, அதையும் காமிச்சுக்க முடியாது. கையில சோடு கொடுத்தோடனே நல்ல ஸ்ட்ராங் மேன் முன்னாடி வந்து குதிச்சோடனே எல்லாரையும் படாது. ஐ ஃபெல்ட் சோ ஸ்ட்ராங் அண்ட் சோ ஹாப்பி. ஸோ அதுதான் டு ஆன்சர் முகேஷ் ஜிஸ் கொஸ்டின். I think we've run out of questions for Madhuji. The question is to you. Okay, just a second. One minute. So, any other questions to Madhuji? சார், நான் ஆக்சுவலி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். மே ஐ சே மை குட் பை டு யூ ரைட் நவ்? ஸ்டண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, சரி கோரியோகிராஃபி யார் பண்ணா? அந்த ஸ்டண்ட்ல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தது? கொரியோகிராஃபி வந்து ஃபாரின்ல இருந்து அவர் கேச்சா அவரோட டீம் தேவர் ஆல் தேர். கஷ்டமா என்ன இருந்ததுன்னா, நான் வந்து டெய்லி ஜிம்லாம் போறது உண்டு. ஃபிட்னஸ் லெவலில் கொஞ்சம் கரெக்டாக தான் நான் வச்சிருக்கேன். எனக்கு சூட்டபிளாக நான் வெயிட் ட்ரைனிங்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த சோடை வச்சுட்டு சோடை பிடிச்சோட கை இப்படி ஆயிடும். அந்த கையில் சோடை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணுறது தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. கையெல்லாம் ஸோ நிறைய டேக், சின்ன ஷார்ட்டாக இருந்தாலும் டேக்ஸ் நிறைய ஆச்சு. கையில் இந்த கை சோடு ஹோல்ட் பண்ண கையெல்லாம் சோர் ஆயிடும். அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது தட் இட் லுக் ஸோ சிம்பிள், ஆக்ஷன் லுக் ஸோ சிம்பிள். ஆக்சுவலி ஒரு கொரியோகிராஃப் மாதிரி இருக்கு, டான்ஸ் மாதிரி, பட் இட் டேக்ஸ் ஸோ மச் எனர்ஜி. அண்ட் அதுக்கு இந்த சீனுக்கு பின்னாடி அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் இதெல்லாம் பண்ணாதான் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். அவர் அது ஸ்டண்ட் பற்றி இல்ல அவர் என்னோட அப்படிலாம் கோவலாம் படல. he was very nice to me. மது மேம், மணி சாரோடைய தக்லி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல ஏதோ ஆஃபர் உங்களுக்கு வந்துச்சா? ஒரு கான்வர்சேஷன் வந்தது ஒரு சாங்காக, பட் அப்புறம் அந்த சாங்கே அந்த சினிமால இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா மணி சார் கிட்ட அந்த போன் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். that after so many years Mani sir has called me, but it hasn't materialized, but the call has happened, so maybe in the next future I pray that it comes.